வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தட்டக்காய் பொரியலுங்க. தட்டைக்காயை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ தாளிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். எப்போவுமே நான் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்த்துவோங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் தாளித்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா சேர்த்திக்கிறோம். போதுங்க, இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு சேர்த்திக்கிட்டு இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற தட்டைக்காயை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அரிஞ்சிருக்கிறோம்னு. டக்குன்னு 2 விசில் விட்டால் போதுங்க, நல்லாவே வெந்துடும். இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தால் போதும்னா 1 விசில் விட்டால் கூட போதும். டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள். குக்கரில் பொரியல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டைம் ரொம்ப சேவ் ஆகுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து வதக்கிட்டோம். தண்ணி கொஞ்சமாக வைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் ஊற்றினாவே போதுங்க, சின்ன டம்ளரில். நானே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கிறேங்க. இந்தளவுக்கு கூட ஊற்ற தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா கூட நல்லா வெந்து வந்துடுங்க. தட்டைக்காய் தானுங்க. நான் பீன்ஸ் பொரியலுக்கு ஊற்றுறேன் ஞாபகத்தில் ஊற்றிட்டேன். தட்டைக்காய் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வைக்கலாம். இப்போ மூடி வச்சு 2 விசில் போதுங்க. அப்புறம் அந்த விசிலை ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க. டக்குன்னு ரொம்ப நேரம் குக்கர்லேயே இருந்துச்சுனாலும் ரொம்ப அப்படியே வெந்துடும் கசகசன்னு. அப்படி இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்துட்டோம்னா போதும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். அது நிறையவே சேர்த்திக்கிறேங்க. அப்போ தான் தட்டைக்காயெல்லாம் நல்லா டேஸ்ட் வரும். இல்லாட்டி டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. அதனால் தேங்காய் துருவல் நிறையா சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்குங்க. இப்படி என்னோடய சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு ரசம், அந்த மாதிரி இருக்குங்க. பார்த்திங்கன்னா இல்லாட்டி ஒரே சாதம் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஈஸியான சமையலை இந்த சுவை 6 சேனலில் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இந்த சுவை 6 இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், இந்த 3 சேனலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க தட்டைக்காய் பொரியல். அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.